கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் கோயிலுக்கு வர்றாங்க. ஊர்க்காரங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரியும் வந்து அப்படியே ஜம்முன்னு அமர்ந்திருக்காங்க. பக்கத்துலேயே சந்திராவும் நிற்கிறாங்க. அக்கா இருக்கா, ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சிவனாண்டி கிட்ட பேசிட்டு வர்றாங்க. அபிராமியை தூக்கி வச்சாங்கிறாங்க. எல்லாம் கச்சிதமாக நடந்துருச்சு சந்திரா, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வந்து நல்லவங்க மாதிரி நின்றுக்கிறாங்க. அக்கா என்னக்கா நம்மளே வந்துட்டோம், இன்னும் நம்ம வீட்டில் இருந்து யாரையும் காணுமே, எல்லாரும் அந்த கிழவி வீட்டில் தான் இருப்பாங்க போல இருக்குங்கிறாங்க சந்திரா. ஆமா சந்திரா, எல்லாம் உங்கள் மாமா வீட்டில் தான் இருப்பாங்க போல இருக்கு, இன்னமும் வரல பாரு. நம்மளே அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாச்சு, ஆனால் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இவங்கனால வர முடியலையா அப்படின்னு சந்திரா கோவப்படுற மாதிரி பேசுகிறாங்க. எல்லாத்தையும் பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. கார்த்தி நகையெல்லாம் இங்கே தான்ப்பா இருக்குது, நீ எடுத்துகிட்டு போங்கிறாங்க. பாட்டி உங்கள் கையிலேயே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கார்த்தி சொல்லணும். சரிப்பா நானே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி பாட்டி போய் நகையை எடுக்கிறதுக்காக பீரோவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அங்கே இருக்கிற பெட்டியில் எந்தலையுமே நகையை காணோம். பார்த்ததும் பாட்டி அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. என்னடா இது, நகையெல்லாம் இதில் தானே வச்சேன், இப்போ எங்கே இப்படி காணாமல் போச்சு அப்படின்னு பாட்டிக்கு அப்படியே கைகள்லாம் நடுங்குது. பதட்டத்தில் நிற்கிறாங்க. பாட்டி பதட்டத்தோட நடுக்கத்தோடு வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கார்த்தி கேட்குறாங்க, என்ன பாட்டி என்னாச்சு, நகை எங்கே அப்படின்னு கேட்கவும், கார்த்தி நேற்று உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நகையை வச்சேன், அந்த இடத்துல வச்ச நகையை காணாம்ப்பாங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, நகையெல்லாம் இருந்துச்சு, நீங்கள் நல்லா பார்த்தீங்களாங்கிறாங்க. நல்லா தான்ப்பா பார்த்தேன், அதே இடத்துல தான் வச்சேன், வச்ச இடத்துல இப்போ காணோம், என்ன செய்யறதுங்கிறாங்க. பாட்டி நல்லா தேடி பார்த்தீங்களா அப்படின்னு மயில் வாகனமும் வந்து கேட்குறாங்க. நான் நல்லா தான்ப்பா தேடி பார்த்தேன், நேற்று கார்த்திகிட்ட கூட காட்டினேன், காட்டினதுக்கு அப்புறம் அதே இடத்துல தான்ப்பா வச்சு பூட்டிட்டு வந்தேங்கிறாங்க பாட்டி. ஐயோ சாமி நகையாச்சே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நகையை கொண்டு போயாகணுமே, சரி வாங்க மறுபடியும் எல்லாரும் தேடி பார்க்கலான்னு மயில் வாகனம், ரேவதி, ரோகிணி இவங்க எல்லாரும் தேடி பார்க்குறாங்க. புலி நகத்தோட ஒரு கயிறு கிடக்குது, அந்த கயிற்றை எடுத்துட்டு வராங்க கார்த்தி. பாட்டி இந்த கவுர் யாராவது நம்ம வீட்டில் கட்டியிருக்காங்களான்னு கார்த்தி வந்து கேட்குறாங்க. இதை பார்த்த மயில் வாகனம், ஐயோ இந்த மாதிரி கவரெல்லாம் நம்ம வீட்டில் யாருமே கட்டுறது இல்லையே, ஆனால் இந்த கயிறு யாரோ கட்டியிருந்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனால் யாருன்னு தான் இப்போதைக்கு ஞாபகம் வரல அப்படின்னு கார்த்தி யோசிக்கிறாங்க. என்னப்பா பண்ணுறது, என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே, நைட்டு இருந்த நகை இப்போ காணாமல் போச்சு, நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு பாட்டி பதறிக்கிட்டு இருக்கும்போது, இதை பாருங்க பாட்டி நீங்கள் ஒன்றும் பதறாதீங்க, நம்ம பார்த்துட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் யாரோ வந்து இதை பார்த்து வச்சிருந்து எடுத்திருக்காங்க, அவங்க கழுத்தில் இருந்தது தான் இந்த புலி நகை கயிறு, இது யார் கட்டியிருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு நகையை எடுத்தது யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க கார்த்தி. அப்பா இதெல்லாம் யார் கட்டியிருந்தாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையே, இப்போ நகையை காணாது தான் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குதுங்கிறாங்க பாட்டி. பாட்டி நீங்கள் பதட்டப்படாது, எங்கே போயிருந்தாலும் சரி நான் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன், நீங்கள் பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்கிறாங்க. கார்த்தி யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. நான் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் இடிச்சாங்கல்ல, அப்போ அவங்க கழுத்தில் இந்த நகை கவர் இருந்தது, கண்டிப்பாக அவர் தான் இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு அவங்களோட சந்தேகம் தீருது. சரி பாட்டி நீங்கள் எல்லாரும் கோயிலுக்கு போங்க, நான் இப்போ நகையோட வரேங்கிறாங்க கார்த்தி. கார்த்தி நகை இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சு போச்சா, யார்ப்பா எடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, எல்லாரும் பத்திரமா பாதுகாப்பாக கோயிலுக்கு போங்க, நான் நகையோடு இப்போ வரேன்னு சொல்கிறாங்க கார்த்தி. மயில் வாகனம் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து கூட்டிகிட்டு போங்கங்கிறாங்க. சரிப்பா, அவசரத்துக்கு என்ன தேவைன்னா கூப்பிடுப்பா, நான் வந்து நிற்கிறேங்கிறாங்க மயில் வாகனம். சரிங்க நான் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக நீங்கள் கோயிலுக்கு போங்க, அங்கே போய் நடந்ததை எதையும் சொல்ல வேண்டாம், நான் நகையோடு வந்து நிற்கிறேங்கிறாங்க. சரிப்பா பார்த்து பத்திரமா வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படி சொல்கிறீங்களே, திடீர்னு இப்படி நகை காணாமல் போச்சேங்கிறாங்க ராஜராஜன். மாமா நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக எல்லாரும் கோயில் இருங்க, நான் இப்போ வந்துடுறேங்கிறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறதுக்கப்புறம் நான் எதுக்கு பயப்பட போகிறேன், சரி நீங்கள் பார்த்து பத்திரமா வந்துடுங்க, நாங்கள் எல்லாரும் கிளம்பி போகிறோன்னு அங்கே கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனால் அங்கே இளையராஜா வந்திருக்கிறாங்க. கோயிலுக்கு வந்ததும் அங்கே நடக்கிற விசேஷங்களை எல்லாம் பார்க்குறாங்க. அடேப்பா என்னமா பிரம்மாண்டமான கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்குது செய்யுது, ஆனால் நம்மளை வரவேற்கிறதுக்கு தான் யாரையும் காணோம் அப்படின்னு அங்கங்கே சுற்றி பார்க்குறாங்க. அது கரெக்டாக சாமுண்டீஸ்வரி பார்த்துக்கிறாங்க. இந்த கோமாளி இங்கேயும் வந்துட்டானா, இவனை பார்த்தா எரிச்சலா கோவமாக வருது, இவன் இங்கேயும் நமக்கு நேரம் வந்துட்டானேன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. இவன் போய் ராஜ சேதுபதியோட பேரன்னு சொன்னா அது நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. கோமாளி பையனா இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க சந்திரா வர்றாங்க. எனக்கு அப்படி பாக்குறேன்னு கேட்கவும், அதுவும் அந்த கோமாளி வந்து நிக்கிறான் பாரு, அவனை பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. நான் தான் சொல்றேன் இல்லக்கா, இவன் ஒன்றும் ராஜ சேதுபதியோட பேர் இல்லை, ஆனால் நான் சொன்னா நீ எங்க கேட்குற, நீ தான் நம்பிட்டு இருக்கேங்கிறாங்க. ஆமா சந்திரா எனக்கும் அப்படித்தான் தோணுது, இவன் ஒன்றும் ராஜ சேதுபதியோட பேர்னா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது, இருந்தாலும் இவன் தானே பேரன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான், அந்த கிழவியும் இவனை தானே பேரன்னு சொல்லி தாங்கிட்டு இருக்காங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்னமோ போ, நான் சொன்னா நீ நம்பவே மாட்டேங்கிற, ஆனா இன்னும் கொஞ்சம் நேரத்துல பேரை யாருங்கிற உண்மை தெரிஞ்சிடும். அபிராமியை எப்படியோ கையும் களமா பிடிச்சாச்சு, மயக்கத்தோடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவளை இந்த கும்பாபிஷேகத்துல கொண்டு வந்து சேர்த்துனா அப்படியே ரத்தம் துடிக்க காட்டி முன்னாடி வந்து நிற்பான். எங்க அம்மாவை ஏன் இப்படி பண்ணீங்கன்னு வந்து கேட்பான். அப்ப தெரிஞ்சு போயிருமல்ல உனக்கு ராஜ சேதுபதியோட பேரை யாருன்னு, உன் மாப்பிள்ள தான்னு சொன்னா நீ நம்ப மாட்டேன், ஆனா நீ ஏன் கையும் களமா பிடிச்சு கண்ணால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உன் மாப்பிள்ளைய நீ வீட்டை விட்டு வெளியே விரட்டுவ. அது மட்டுமா இத்தனை பேர் முன்னாடியும் அவனை நீ மாப்பிள்ளைய எடுத்ததுக்காக எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கத்தான் போற, இதையெல்லாம் நானும் பார்த்து ரசிக்க தங்க போறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க சந்திரா. உண்மையெல்லாம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கும் அந்த
குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லாம போயிடும். இத்தனை வருஷமா ஒட்டுறவு இல்லாத இந்த குடும்பம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக உன் மாப்பிள்ளை வந்திருக்கான். தெரியாம நீயும் அவ சொல்றதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருந்தீல்ல? உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்னோட முடிவு எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அடே அப்பா, நேர்ல பார்த்தா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும். கோவத்துக்கு உன் மாப்பிள்ளை ஆளாக போறான். ரேவதியும் கார்த்தியும் பிரிய போறாங்க. அந்த டிரைவர் பையனை எப்படா வீட்டை விட்டு வெளியே விரட்டலான்னு நானும் எவ்வளவோ சதித்திட்டம் போட்டு பார்த்தேன். ஆனா இப்ப போட்டுக்கிறேன்னு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்த சந்திரா சாமுண்டீஸ்வரியே விடாம பார்த்துட்டு இருக்காங்க. ரயில் வாகனம் கார்த்திகிட்ட கேக்குறாங்க, எப்ப சகல நகை யார் எடுத்திருப்பான்னு உனக்கு தெரியுமாப்பா? கரெக்டா கும்பாபிஷேக நாள் பார்த்து இப்ப நகையை காணுமேப்பா, இப்ப நம்ம ஊர்க்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றதுங்கிறாங்க. மயில நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நகை யார் எடுத்திருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த விருமனோட வேலைதான்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. விருமன் வச்ச ஆள் தான் நகையை எடுத்துக்கிட்டு போய் விருமன் கையில கொடுக்குறாங்க. விருமனும் அந்த நகையெல்லாம் பார்த்து பத்திரமா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இதா பாருடா, உனக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்ட, ஆனா நகை எடுத்த விஷயம் மட்டும் யார்கிட்டயும் நீ மூச்சு விட்டுறக்கூடாதுங்கிறாங்க. ஐயா, நான் இதை எப்படிங்க ஐயா வெளியில சொல்லுவேன்? எனக்கு வேண்டிய பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டீங்களே, அதுக்கப்புறம் நான் எதுக்கு வெளியே சொல்ல போறேன்? இன்னும் என்ன வேலையா இருந்தாலும் சொல்லுங்க, ஆனா இந்த நகையை நான் எடுக்கும்போது யாருமே பார்க்கலீங்க ஐயா, இந்த நகை உங்ககிட்ட தான் இருக்கும்னு யாருக்கும் சந்தேகம் வர வாய்ப்பே இல்லைங்க ஐயா, நீங்க தைரியமா வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. சரிடா, யார்கிட்டயும் மூச்சு விட்டுறாத, சரி இங்கிருந்து யார் கண்ணிலையும் பற்றாம தப்பிச்சு போயிடுங்கிறாங்க. கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, நகை சாத்தணும், சாமிக்கு அலங்காரம் பண்றதுக்கு நகையை கேட்பாங்க. அப்ப இந்த கிளவி திருன்னு வந்து முழிச்சிட்டு நிக்க போறா, என்ன சொல்ல போறான்னு நானும் பாக்குறேன். இந்த டிரைவர் பையன் என்கிட்டயும் ஆட்டம் காட்டுறானா, அவனோட ஆட்டத்தையும் கொட்டத்தையும் அடக்குற இந்த கிளவி எத்தனை தடவை என்னை ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்திருக்கா, இன்னைக்கு அதே ஊர்க்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறாங்க பெருமான். இருங்கடா, உங்களுக்கு சரியான ஆப்பு வச்சிருக்கேன், இந்த நகை என்கிட்ட இருக்க வரைக்கும் உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பெருமான் நகை இவங்க கிட்ட இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு விருமன் ஊருக்குள்ள போறாங்க. போனதுக்கு அப்புறமா கார்த்தி வீட்டுக்கு வர்றாங்க. விருமனோட பீரோல இருக்கிற நகையெல்லாம் எடுத்துடுறாங்க. வாகனம் கார்த்தி 2 பேரும் நகை பெட்டியோட வராங்க. அடப்பாவி, இத்தனை நகையும், அதுவும் சாமி நகையை எவ்வளவு சாமர்த்தியமா எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு ஊருக்கு முன்னாடி நிலவு மாதிரி போயிட்டு இருக்கான் பாருங்கிறாங்க. மயிலு, சாமி நகை எங்க இருந்தாலும் அது சாமிக்கு தான் போய் சேரும், யார் என்ன நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் கார்த்தியும் போய் நகையோட நிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே விருமன் பாட்டியை என்னெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் அசிங்கமா கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு கூனி குறுகி நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.